Welcome everyone. 12th standard subject accountancy unit 2 adila part 6 topic difference between receipts and payments account and income and expenditures account. In our previous video we had discussed about income and expenditures account. அதை வந்து எப்படி வந்து எதெல்லாம் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் உள்ளடங்கி இருக்குது அண்ட் அதை ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் என்னென்ன, அதே மாதிரி அதனுடைய ஃபார்மேட் பார்த்தோம். ஸோ அதில் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இன்கம் சைடு அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு இதெல்லாம் வருங்கிறத பார்த்தோம். அதில் ஒரு இல்லஸ்ட்ரேஷனையும் பார்த்தோம். சரியா? And now we are going to discuss about differences between receipts and payments account and income and expenditures account. இதில் இருக்கக்கூடிய ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் தியரோட்டிக்கலாக பார்க்க போகிறோம். சரியா? differences between receipts and payments account and income and expenditures account. அதாவது பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கிற்கும் வருவாய் மற்றும் செலவின கணக்கிற்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதில். ஸோ பேசிஸ் இது என்ன மாதிரியான அடிப்படையில் இருக்குது, அதே மாதிரி ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு, அதே மாதிரி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அக்கௌண்ட் வருவாய் மற்றும் செலவின கணக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா பர்பஸ் கொடுத்துருக்குறாங்க, நோக்கம் என்ன மாதிரியான நோக்கம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸினுடைய பர்பஸ் என்னென்னா இட் இஸ் ப்ரிப்பேர் டு நோ த கேஷ் ரிசிப்ட்ஸ் ஆர் கேஷ் பேமெண்ட்ஸ். ஸோ இதில் ரொக்க பெறுதல்கள் எவ்வளோ, அதே மாதிரி ரொக்க செலுத்தல்கள் எவ்வளோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம தயார் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ வந்து கேஷ் ரிசிப்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி எவ்வளோ கேஷ் பேமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதே மாதிரி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அக்கௌண்ட்ஸினுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ப்ரிப்பேர் டு நோ வெதர் தேர் இஸ் அன் எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது சர்ப்ளஸ், அதே மாதிரி ஆர் அன் எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம், அதாவது டெஃபிசிட் டியூரிங் த கரண்ட் இயர். ஸோ அதாவது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். It is prepared to know whether there is an excess of income over expenditures. So income விட expenditures வந்து அதிகப்படியாக இருந்ததுன்னா surplus amount ஆகும். அதே மாதிரி excess of expenditure over income. So எக்ஸ்பெண்டிச்சர்ஸை விட இன்கம் வந்து அதிகப்படியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை டெபிசிட் ஆகும். நம்ம என்ன பண்ணுவோம், அதுவும் கரண்ட் பீரியடில். சரியா? இப்படி தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அப்போது எந்த பக்கத்தில் அதிகப்படியான தொகை இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம அதை போஸ்ட் பண்ணி அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் பேலன்சிங் அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், சர்ப்ளஸ் அமௌண்ட்டாவோ டெஃபிசிட் அமௌண்ட்டாவோ நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ பற்றாக்குறையோ அல்லது உபரியான தொகையை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அக்கௌண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணுறோம், ஃபாலோ பண்ணுறோம், கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கணக்கின் தன்மை. இட் இஸ் அ ரியல் அக்கௌண்ட். ஸோ ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரியல் அக்கௌண்ட் சொல்கிறாங்க. இது ஒரு சொத்து கணக்கு வகையை சார்ந்ததாகவும் சொல்கிறாங்க. இட் இஸ் அ சம்மரி ஆஃப் கேஷ் அக்கௌண்ட். இது ஒரு ரொக்க கணக்கினுடைய மொத்த தொகுப்பு தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். புரியுதா? அதே மாதிரி கேஷ் ரிசிப்ட்ஸ் அண்ட் ஆர் ரெக்கார்டட் ஆன் த டெபிட் சைடு. ஸோ இப்போது கேஷ் ரிசிப்ட்ஸ்லாம் என்னது, ரொக்க பெறுதல்கள்லாம் வந்து நம்ம எந்த சைடில் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம்னா டெபிட் சைடு, அண்டு கேஷ் பேமெண்ட்ஸ்லாம் எந்த சைடில் வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம்னா கிரெடிட் சைடு. ஸோ அப்போது கேஷ் ரிசிப்ட்ஸ்லாம் டெபிட் சைட்லேயும் கேஷ் பேமெண்ட்ஸ் எல்லாம் கிரெடிட் சைட்லேயும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம என்ட்ரி பண்ணுவோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாமினல் அக்கௌண்ட். இட் இஸ் அ நாமினல் அக்கௌண்ட். இது ஒரு பெயரளவு கணக்கு. இட் இஸ் சிமிலர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இது எதற்கு சமமான ஒரு விஷயமா இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ சேம் அஸ் இந்த மாதிரி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அக்கௌண்ட்ஸும். அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் ஆர் ரெக்கார்டட் ஆன் த டெபிட் சைடு. ஸோ செலவுகள்லாம் நம்ம எந்த சைடு வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம், டெபிட் சைடில். அதே மாதிரி வருமானங்கள் எல்லாம் எந்த சைடில் ரெக்கார்ட் பண்ணுவோம்னா கிரெடிட் சைடில். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ்க்கும் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் பாருங்கள். அதே மாதிரி பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங், கணக்கியலினுடைய அடிப்படை என்ன, இட் இஸ் பேஸ்ட் ஆன் கேஷ் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங். இது வந்து எதை பேஸ் பண்ணுது, இது ரொக்கம் அடிப்படையிலான கணக்கியலை வந்து
அடிப்படையாக கொண்டிருக்கு. ஸோ ரொக்கம் அடிப்படையிலான கணக்குகளை தான் என்ன பண்ணுவோம் இதில் அடிப்படையாக கொண்டிருக்குன்னு சொல்கிறோம். அதே மாதிரி நான் கேஷ் ஐட்டம்ஸ் ஆர் நாட் ரெக்கார்டட். ஸோ ரொக்கம் அல்லாத நடவடிக்கைகள் எதுவுமே என்ன பண்ணாதுன்னா இந்த ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணப்பட மாட்டாது. புரிஞ்சுக்கோங்க. ஸோ ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொக்கம் அல்லாத நடவடிக்கை, அதாவது நான் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணாது, ரெக்கார்ட் பண்ணப்பட மாட்டாது. ஒன்லி கேஷ் சிஸ்டம்ஸ், கேஷ் அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், கேஷ் டீலிங்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணப்படும், ரெக்கார்ட் பண்ணப்படும். அதே மாதிரி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங்னா இட் இஸ் அ பேஸ்ட் ஆன் அக்யூரல் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங் சொல்கிறாங்க. ஸோ இது அக்யூரல் சிஸ்டம் மீன்ஸ் என்ன சொல்லுவோம், நிகழ்வு அடிப்படையிலான ஒரு கணக்கியல் முறை. அதே மாதிரி நான் கேஷ் ஐட்டம்ஸ் லைக் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், டெப்ரிசியேஷன் ஆல்சோ ஆர் ரெக்கார்டட். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், டெப்ரிசியேஷன் இதெல்லாம் வந்து நான் கேஷ் ஐட்டம்ஸ். ஸோ இப்போ இந்த நான் கேஷ் ஐட்டம்ஸ் எல்லாமே என்ன ஆகும், இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் ஆகும். இது வந்து ஒரு அதே மாதிரி இது ஒரு நிகழ்வு அடிப்படையிலான ஒரு அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அக்யூரல் பேஸ் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ், அதாவது தொடக்க மற்றும் இறுதி இருப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா இந்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இட் கமென்சஸ் வித் அன் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க் and ends with closing balance of cash and bank. So receipts and payments accounts பொறுத்த வரைக்கும் closing அதாவது opening balance of cash bank இருக்கும். அதே மாதிரி closing balances of cash bank details வந்து receipts and payments accountsல கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அதுவே income and expenditures accounts பொறுத்த வரைக்கும் there is no opening balance, it ends with surplus or deficit. என்ன பண்ண மாட்டாங்க, இதில் எதுவும் ஓப்பனிங் பேலன்சஸ் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இதில் கொண்டு வர மாட்டாங்க. சர்ப்ளஸ் ஆர் டெஃபிசிட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட தான் என்னாகும் இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து எண்ட் ஆகும். சரியா? அதே மாதிரி நேச்சர் ஆஃப் ஐட்டம்ஸ். ஸோ நேச்சர் ஆஃப் ஐட்டம்ஸ் என்னது, நடவடிக்கையினுடைய தன்மைகள் என்னென்ன. ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இட் கண்டைன்ஸ் ஆக்சுவல் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் irrespective of revenue or capital items in nature. இது வந்து வருவாயினம் அல்லது முதலினம் என்ற வேறுபாடு இல்லாமல் என்ன பண்ணுதுன்னா அனைத்து ரிசிப்ட்ஸையும் பேமெண்ட்ஸையும் உள்ளடக்கி இருக்கும். ஸோ இது எல்லா விதமான ரிசிப்ட்ஸையும் பேமெண்ட்ஸையும் என்ன இருக்கும், இது வந்து உள்ளடக்கி இருக்கும். எது, இந்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அப்போது இதில் வந்து எந்த விதமான இன்கம்ஸும் எக்ஸ்பென்சஸும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான டிஃப்ரென்ஸுமே இதில் இருக்காது. எல்லா விதமான ரெசிப்ட்ஸ் இருக்கும், எல்லா விதமான செலுத்தல்களும் இதில் கொண்டிருக்கும் அப்படிங்கிறாங்க இதில் இந்த ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸில். ஆனால் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இட் கண்டைன்ஸ் ஒன்லி ரெவென்யூ ஐட்டம்ஸ். ஸோ த இன்கம் அண்ட் எக்ஸ்பென்டிச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் எது மட்டுமே தான் இருக்கும், அதிகப்படியாக ரெவென்யூ ஐட்டம்ஸ் தான் இருக்கும். that is only revenue expenses and revenue incomes. அதாவது ரெவென்யூ எக்ஸ்பென்சஸும் ரெவென்யூ இன்கம்ஸும் வருவாயின செலவுகள் வருவாயின வரவுகள். ஸோ இது மட்டும்தான் என்ன ஆகும், இந்த ரெவென்யூ அதாவது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் ஆகும். ஸோ பீரியட் பார்த்திங்கன்னா all cash receipts and payments made during the year pertaining to past period, current period, subsequent period are recorded. ஸோ இப்போது எல்லா விதமான கேஷ் ரிசிப்ட்ஸ் ஆகட்டும் அல்லது பேமெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்ட் இயர் கடந்த காலத்தில் உள்ள அந்த தொகைகளாக இருக்கலாம் அல்லது நடப்பாண்டிற்குரிய தொகைகளாக இருக்கலாம் அல்லது எதிர்க்கு வரக்கூடிய ஆண்டுகளுடைய தொகைகளாக இருக்கலாம். எல்லாமே என்ன பண்ணப்படும்னா இந்த ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸில் பதியப்படும், ரெக்கார்ட் பண்ணப்படும். ஓகேவா? பட் இந்த இன்கம்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இட் கண்டைன்ஸ் ஒன்லி த ஐட்டம்ஸ் ரிலேட்டிங் டு த கரண்ட் பீரியட். ஸோ இப்போது இன்கம் அண்ட் எக்ஸ்பென்டிச்சர்ஸ் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த நடப்பாண்டிற்குரிய டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் பதியப்பெறும், ரெக்கார்ட் பண்ணப்படும் அப்படிங்கிறது இதோடைய அந்த அக்கௌண்ட் பீரியட். சரியா? அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ். ஸோ ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வருவாயின வரவுகளுக்கான செயல்முறைகள்லாம் என்னென்ன. ஸோ ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ ரெசிப்ட்ஸை வந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்ம
அதை வந்து நம்ம செயல்முறைகளில் எடுத்துப்போம் அப்படிங்கிறத பாருங்கள். கணக்குகளில் எப்படி வந்து இந்த வருவாயின வரவுகளை நம்ம செயல்முறைக்கு உள்ளாக்குவோம், அதை எப்படி வந்து கொண்டுட்டு வருவோங்கிறத பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் இன் த ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அதாவது லாப நோக்கமற்ற அமைப்புகளின் இறுதி கணக்குகளில் சந்தாவிற்கான செயல்முறைகள். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் இன் த ஃபைனல் அக்கவுண்ட்ஸ். ஸோ சந்தா தொகையை வந்து இறுதி கணக்குகளில், அதுவும் இந்த லாப நோக்கமற்ற செயல்முறைகளில் வந்து இறுதி கணக்குகளில் எப்படி சந்தாவிற்கான செயல்முறைகள் நடக்கும், எப்படி வந்து சந்தாக்களை வந்து நம்ம எப்படி வந்து அதில் ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயங்களை தான் நம்ம கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி அதில் 2 விதமான விஷயங்கள் இருக்குது, ஏ அண்ட் பின்னு கொடுத்துருக்காங்க. ட்ரீட்மெண்ட் இன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் கீழே இருக்குது, அதை நான் எடுத்து காட்டுறேன். ஸோ இது வந்து 2 விதமான இடங்களில் வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இதில் இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் இந்த இன்கம் அந்த விஷயங்கள், இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அக்கௌண்ட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும், அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். சரியா? when subscription received for the current year, previous year, subsequent period in the given separately, subscription received for the current year will be shown on credit side of income and expenditure. ஸோ இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், கரண்ட் இயரில் இருக்கலாம், அல்லது ப்ரீவியஸ் இயரில் இருக்கலாம், அல்லது சப்சிக்வெண்ட் இயராக இருக்கலாம். ஸோ நடப்பாண்டு, முந்தைய ஆண்டு, அல்லது எதிர்வரக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்கிறது. புரியுதா? அதாவது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, இப்போ 2020 நடக்குதா, அது கரண்ட் இயர். அதுவே ப்ரீவியஸ் இயர்னா 2019, அதுவே சப்சிக்வெண்ட் இயர்னா 2021. இதுதான். சரியா? அதே மாதிரி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அக்கவுண்ட் ஆஃப்டர் மேக்கிங் த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கிவன் பிலோ. என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி கிரெடிட் சைடில் அதனுடைய கரண்ட் இயர் வில் பி ஷோன். என்ன பண்ணணும், சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரிசீவ் பண்ணதை கரண்ட் இயரில் ரிசீவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பேலன்சஸ் வந்து எங்கே வந்து ரெக்கார்ட் ஆகும், கிரெடிட் சைடில் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸில் ரெக்கார்ட் ஆகும். அக்கவுண்ட் ஆஃப்டர் மேக்கிங் த அட்ஜஸ்ட்மெண்ட் கிவன் பிலோ. ஸோ என்னென்ன மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணும் அதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் கரண்ட் இயர் இஸ் டு பி ஆடட். ஸோ அந்த சந்தா தொகையை வந்து பெற வேண்டிய சந்தா தொகையாக இருந்தால், ஸோ நடப்பாண்டில் பெற வேண்டிய சந்தா தொகையாக இருந்ததுன்னா அந்த இயரில் ஆட் பண்ணணும். சரியா? அதை கூட்டணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இன் த ப்ரீவியஸ் இயர். ஸோ முந்தைய ஆண்டில் முன்கூட்டியே பெற்ற சந்தா தொகையாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால், ஸோ ப்ரீவியஸ் இயரில் முன்கூட்டியே பெற்ற அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணியிருந்த சப்ஸ்கிரிப்ஷனாக இருந்தது அப்படின்னு சொன்னால், விச் இஸ் மீன் ஃபார் கரண்ட் இயர் இஸ் டு பி ஆடட். ஸோ இப்போ அந்த நடப்பாண்டில் அதையும் என்ன பண்ணணும், அட்வான்ஸாக வந்து நம்ம ப்ரீவியஸ் முந்தைய ஆண்டில் அட்வான்ஸாகவே சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணியிருந்தோன்னா, சந்தாக்களை வந்து ரிசீவ் பண்ணியிருந்தாலும் அதையும் என்ன பண்ணுங்க, ஆட் பண்ணுங்க அப்படிங்கிறத அட்ஜஸ்ட்மெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. புரியுதா என்னன்ட்டு? அப்போது சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் நம்ம பெற வேண்டிய நடப்பாண்டில் பெற வேண்டிய சந்தா தொகையாக இருந்தாலும் ஆட் பண்ணணும். அதுவே முந்தைய ஆண்டு போன வருடங்களில் நம்ம பெற வேண்டிய சந்தாக்களை அட்வான்ஸாகவே நம்ம பெற்றிருந்தோம்னா அதுவும் நடப்பாண்டில் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். புரியுதா? அதான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் when total subscription received during the current year is given, the total subscription received during the current year will be shown on the credit side. ஸோ இப்போ டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரிசீவ் ஆகிருந்தது அந்த நடப்பு ஆண்டுகளில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நடப்பு ஆண்டுகளில் கொடுக்கப்பட்ட அந்த சப்ஸ்கிரிப்ஷன் சந்தா தொகை வந்து பெறப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால், தட் டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் during the current year will be shown on the credit side. ஓகேவா? ஸோ நடப்பு ஆண்டுகளில் பெறப்பட்டிருக்கக்கூடிய அந்த சந்தா தொகையோட டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எங்கே வந்து நமக்கு ஷோ ஆகும்னா கிரெடிட் சைடில் ஷோ ஆகும். எங்கே? இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அக்கௌண்ட்டில். ஆஃப்டர் மேக்கிங் த ஃபாலோயிங் அட்ஜஸ்ட்மெண்ட். எப்படின்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் செஞ்சதுக்கு பிறகு, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் இன் த ப்ரீவியஸ் இயர். ஸோ ப்ரீவியஸ் இயர்னா என்னது, முந்தைய ஆண்டு. ஸோ முந்தைய ஆண்டுக்கான பெற வேண்டிய சந்தா தொகை, ஸோ முந்தைய ஆண்டுக்கு பெற வேண்டிய சந்தா தொகை நடப்பு ஆண்டிலேயே பெறப்பட்டிருந்துச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணணும்,
கழிக்கப்பட வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ கரண்ட் இயர் வில் பி சப்ஸ்ட்ராக்டட். ஸோ முந்தைய ஆண்டிற்கான ப்ரீவியஸ் இயர்க்கான பெறப்பட்ட சந்தா தொகையாக இருந்ததுன்னா, முந்தைய ஆண்டிற்கான சந்தா தொகை வந்து பெறப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னால், விச் இஸ் ரிசீவ்ட் இன் த கரண்ட் இயர், அதை வந்து நம்ம நடப்பாண்டில் பெற்றோம். முந்தைய ஆண்டுக்கான அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டை நடப்பாண்டில் நம்ம பெற்றோம் அப்படின்னு சொன்னால் வில் பி சப்ஸ்ட்ராக்டட். அதை வந்து என்ன பண்ணணும், நம்ம கழிக்கணும். சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த கரண்ட் இயர் இஸ் ஆடட். ஸோ இப்போ நம்ம இது நமக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அந்த சந்தா தொகை வந்து நடப்பாண்டிற்குரிய சந்தா தொகையாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை ஆட் பண்ணுவோம். பட் முந்தைய ஆண்டு ப்ரீவியஸ் இயர்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன் இருந்ததுன்னா, சந்தாவாக இருந்ததுன்னா அதை நம்ம என்ன பண்ணணும், அந்த கரண்ட் இயரில் கழிக்கணும். அதுவே நடப்பாண்டில் பெறக்கூடிய சந்தா தொகையாக இருந்ததுன்னா ஆட் பண்ணுவோம். புரியுதா என்னன்ட்டு? அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இன் ப்ரீவியஸ் இயர் என்ன பண்ணுறோம், அட்வான்ஸாக. ஸோ ப்ரீவியஸ் இயருக்குள்ளே, அதாவது முதல்ல பாருங்கள், ப்ரீவியஸ் இயருக்குள்ளே சந்தா தொகையை கரண்ட் இயரில் நம்ம வாங்கணுன்னா அதை கழிக்குங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அதுவே இப்போ பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இன் த ப்ரீவியஸ் இயர். ஸோ ப்ரீவியஸ் இயரினுடைய சந்தா தொகையை நம்ம முன்கூட்டியே பெற்றிருந்தோம் அப்படின்னு சொன்னால், விச் இஸ் மீன்ட் ஃபார் கரண்ட் இயர் இஸ் ஆடட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் in the current year which is meant for subsequent year must be subtracted. சரியா? இதுவே கரண்ட் இயருக்கு கொடுக்க வேண்டிய சந்தா தொகையை, அதாவது சப்சிக்வெண்ட் இயர் மீன்ஸ் என்ன சொல்லுவோம்னா அடுத்து எதிர்வரக்கூடிய ஆண்டு. ஸோ அந்த ஆண்டுக்குரிய சந்தா தொகையை அட்வான்ஸாகவே நம்ம கரண்ட் இயரில் நம்ம பெற்றுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கிறாங்க, கழிக்கணும். புரியுதா? அப்போது ப்ரீவியஸ் இயரில் அட்வான்ஸாக நம்ம என்ன பண்ணிட்டோம், ப்ரீவியஸ் இயருக்குரிய சப்ஸ்கிரிப்ஷனை அட்வான்ஸாக நம்ம பெற்றிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம என்ன பண்ணணும், அந்த கரண்ட் இயரில் ஆட் பண்ணுங்க. அதுவே அந்த பர்டிகுலர் சந்தா தொகையை அட்வான்ஸ்டாக சப்சிக்வெண்ட் இயருக்கு கொடுக்க வேண்டிய, அந்த சப்சிக்வெண்ட் இயரில் அடுத்த அந்த எதிர்வர ஆண்டில் கொடுக்கக்கூடிய அந்த சந்தா தொகையை அட்வான்ஸாக. சரியா? அப்போது 2020 இப்போது சப்சிக்வெண்ட் இயர்னால் 2021, அந்த 2021 கொடுக்க வேண்டிய அந்த சந்தா தொகையை அட்வான்ஸாக 2020 இப்போவே அந்த கரண்ட் இயர்லேயே நம்ம பெற்றுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை கழிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஸை வச்சு சொல்கிறேன். இப்போது அந்த கரண்ட் இயர் 2020, ப்ரீவியஸ் இயர்னால் என்னது 2019. அப்போது 2019 பெற வேண்டிய சப்ஸ்கிரிப்ஷன் தொகையை 2020 நடப்பாண்டிலேயே பெற்றுட்டோம் அப்படின்னு சொன்னால், ஸோ இப்போ நடப்பாண்டில் ப்ரீவியஸ் இயர்க்குடைய அந்த அட்வான்ஸு சப்ஸ்கிரிப்ஷனை வந்து அட்வான்ஸாக நம்ம பெற்றுட்டோம் அப்படின்னு சொன்னால், ப்ரீவியஸ் இயர் மீன்ஸ் என்னது, முந்தைய ஆண்டுக்கு உரிய அந்த சந்தாவை என்ன பண்ணியிருக்கிறோம், கரண்ட் இயரில் நம்ம அட்வான்ஸ்டாக பெற்றுருக்கோம். ஸோ முன்னாடி ஆண்டில் முன்கூட்டியே பெற்ற நடப்பாண்டிற்குரிய சந்தாவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சப்சிக்வெண்ட் இயரில், அதாவது வரக்கூடிய ஆண்டில் நம்ம அந்த ஆண்டில் பெறக்கூடிய அந்த சந்தாவாக இருந்ததுன்னா நம்ம அதை என்ன பண்ணணும், அதை ரிசீவ்ட் இன் கரண்ட் இயர் அட்வான்ஸாக நம்ம ரிசீவ் பண்ணியிருந்தோம்னா அடுத்த ஆண்டில் பெறக்கூடிய அந்த சந்தா தொகையை இப்போவே நம்ம பெற்றிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள், கழிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புரியுதா? ஸோ இதுதான் சொல்கிறேன். இதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணி ப்ளீஸ் கிளியர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டின் பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி வந்து நம்ம செயல்முறைப்படுத்துகிறோம், இருப்புநிலை குறிப்பில் இருக்கக்கூடிய செயல்முறைகள்லாம் என்னென்ன. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் கரண்ட் இயர் அண்ட் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த ப்ரீவியஸ் இயர் will be shown on the asset side. என்ன பண்ணணும், சந்தா தொகை வந்து பெற வேண்டியது கரண்ட் இயரில் அண்ட் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் ப்ரீவியஸ் இயர். ஸோ நடப்பாண்டில் பெற வேண்டிய சந்தாவாக இருக்கலாம், அல்லது முந்தைய ஆண்டில் இன்னும் பெற வேண்டிய சந்தா தொகையாக இருக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இயரில் நம்ம முன்னாடி இன்னும் பெற வேண்டிய அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கலாம், அல்லது நடப்பாண்டில் பெற வேண்டிய சந்தா தொகையாக இருக்கலாம். இது ரெண்டுமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
shown on the asset side of balance sheet. Balance sheetல asset sideல நம்ம ஷோ பண்ணி காட்டணும். ஸோ நடப்பாண்டில் பெறக்கூடிய அந்த சந்தா தொகையாக இருக்கலாம், அல்லது ப்ரீவியஸ் இயரில் அதாவது முந்தைய ஆண்டிற்குரிய சந்தா இன்னும் பெற வேண்டியது இருந்ததுனாலும், ஸோ முந்தைய ஆண்டிற்குரிய சந்தா தொகையை வந்து பெற வேண்டியது இருந்தாலும் அதையும் நம்ம என்ன பண்ணணும், எங்கே காட்டணும் அப்படின்னு சொன்னால் அசட் சைடில் பேலன்ஸ் ஷீட்டில் ஷோ பண்ணி காட்டணும். அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இன் த கரண்ட் இயர் வில் பி ஷோன் ஆன் த liability side ஆஃப் த பேலன்ஸ் ஷீட். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இன் த கரண்ட் இயர். ஸோ கரண்ட் இயரில் முன்கூட்டியே நம்ம என்ன பண்ணி நடப்பாண்டில் முன்கூட்டி பெற்ற சந்தாவை அந்த ஆண்டில் இருப்புநிலை குறிப்பில் வந்து பொறுப்பு பக்கத்தில் காட்டணும், அதாவது liability சைடில் காட்டணும். ஸோ இப்போது நடப்பாண்டில் அந்த கரண்ட் இயரில் பார்த்திங்கன்னா முன்கூட்டியே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அதற்கான சந்தாவை நம்ம இருப்புநிலை வாங்கியிருக்கோம், பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், liability சைடில் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம காட்டணும். இதான் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி ட்ரீட் பண்ணணும், இந்த சந்தாக்களை வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தால் அண்ட் அதே மாதிரி அட்வான்ஸாக பெற்றிருந்தா இதெல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம எந்தெந்த சைடு எது வரணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது கணக்குகள் வரும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ அதே மாதிரி பாருங்கள், ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்குறாங்க, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட். ஸோ அதில் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை போடுறோம் அப்படிங்கிறது, ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துப்போம், மொத்த சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துப்போம் டோட்டல் அது. அதே மாதிரி அடுத்தது எதை வந்து லெஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த ப்ரீவியஸ் இயராக இருந்ததுன்னா அதை லெஸ் பண்ணுங்கள். அதுலேருந்து கிடைக்கக்கூடிய தொகையிலேருந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த சப்சிக்வெண்ட் இயராக இருந்ததுன்னா, அதாவது எதிர்வரக்கூடிய ஆண்டுகளிலேருந்து பெறக்கூடிய அந்த சந்தாவாக இருந்ததுன்னா அதை லெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த கரண்ட் இயர், கரண்ட் இயர் அந்த நடப்பாண்டிற்கு பெறக்கூடிய அந்த சந்தாக்கள் தொகையாக இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் டூரிங் த ப்ரீவியஸ் இயர் ஃபார் த கரண்ட் இயர். ஸோ முந்தைய ஆண்டிற்கான தொகையை இந்த வருஷத்துக்கு, அதாவது இந்த வருஷத்தில் முந்தைய ஆண்டுலேயே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இந்த வருஷத்துக்கான சந்தாவை ரிசீவ் பண்ணிட்டோம், அட்வான்ஸாகவே ரிசீவ் பண்ணிட்டோம். ஸோ நடப்பாண்டிற்குரிய சந்தா தொகையை ப்ரீவியஸ் இயர்லேயே நம்ம என்ன பண்ணிட்டோம், அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை ஆட் பண்ணுங்கள். புரியுதா? ஸோ இப்படி தான் என்ன பண்ணுறோம், நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம எப்படி வந்து நம்ம அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம போடுறோம். ஸோ அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி ஷோ ஆகும்னா liability சைட்ஸை பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஃபார் த சப்சிக்வெண்ட் இயர். ஸோ சப்சிக்வெண்ட் இயரில் நம்ம என்ன பண்ண வேண்டியது, நம்ம வரக்கூடிய ஆண்டில் நம்ம பெறக்கூடிய அந்த சந்தாவை அட்வான்ஸாகவே ரிசீவ் பண்ணிட்டோம், அந்த கரண்ட் இயர்லேயே ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், liability சைட்ஸ் வரணும். அதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த கரண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர். ஸோ சந்தா பெற வேண்டியது நடப்பாண்டாக இருந்தாலும் சரி முந்தைய ஆண்டாக இருந்தாலும் சரி அதை வந்து சொத்துக்கள் சைடில் வரணும், அதாவது அசட் சைடில் வரணும். அதாவது இந்த சைடில் liability சைடில் என்ன வரும், வரும் ஆண்டுக்குரிய சந்தா முன்கூட்டி பெற்றது. ஸோ சப்சிக்வெண்ட் இயருக்குரிய சந்தா தொகையை முன்கூட்டியே நம்ம பெற்றுட்டோம், அட்வான்ஸாகவே நம்ம வந்து ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் liability சைடு வரும். அதுவே அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது சந்தா பெற வேண்டியது நடப்பாண்டாக இருந்தாலும் சரி ப்ரீவியஸ் இயர் இருந்தாலும் சரி முந்தைய ஆண்டாக இருந்தாலும் சரி கரண்ட் இயராக இருந்தாலும் சரி என்ன பண்ணணும், அசட் சைடில் காண்பிக்கணும். இதுதான் ரூல்ஸ். ஸோ இதில் ஒரு சம் பார்க்கலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் calculate the amount that will be shown as subscription in income and expenditures account for the year ending 31st March 2017. So subscription received for 2015 to 16 7,500 ரிசீவ் பண்ணியிருக்கிறோம், 2016 to 17 60,000 ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி 2017 to 18 1,500 ரிசீவ் பண்ணியிருக்கோம். மொத்தம் 69,000 நமக்கு சந்தா கிடச்சிருக்குது. ஸோ அப்போது இதில் வந்து நம்ம கரண்ட் இயராக எதை எடுத்துப்போம் அப்படின்னு சொன்னால் இங்கே 2017 தானே நம்ம கொடுத்துருக்குறாங்க அந்த அக்கௌண்டிங் இயர். அப்போ 2016 to 17 தான் நம்ம கரண்ட் இயராக எடுத்துப்போம். புரியுதா? ஸோ அப்போது சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் நம்ம 2016-17 நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பெற வேண்டியது எவ்வளவா கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2,400. சரியா, பெறப்பட்டது. அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் 2016 to 17
received in 2015 to 16. So இப்போ 2016 to 17க்கு பெற வேண்டிய சப்ஸ்கிரிப்ஷனை 2015 to 16ல பெற்றிருக்கிறாங்க. எவ்வளோனா 1000. அப்போது அட்வான்ஸாகவே என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதை அந்த அமௌண்ட்டை நம்ம சந்தா தொகையை பெற்றிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதுக்கு என்ன மாதிரினா கேல்குலேஷன் வரணும். ஸோ சொல்யூஷன் பாருங்கள். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் என்டர்ட் 31st March 2017. அதில் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 60,000 டோட்டல். ஸோ அந்த கரண்ட் இயருக்குள்ள சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம டோட்டல் அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும். ஸோ கரண்ட் இயர் என்னது 16 to 17 தான் நமக்கு கரண்ட் இயர். March 17 உள்ள அக்கௌண்ட் தான் நம்ம போடுறோம். அப்போ நமக்கு கரண்ட் இயர் வந்து எதுனா 2016 to 17, ப்ரீவியஸ் இயர்னா 2015 to 16, சப்சிக்வெண்ட் இயர்னா எதிர் வரக்கூடிய ஆண்டு, அடுத்து வரக்கூடிய ஆண்டு 2017 to 18. சரியா? அப்போ கரண்ட் இயர் 2016-17ங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ இப்போது நம்ம 60,000 நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரிப்ஷனாக எடுத்துப்போம் கணக்கில். புரியுதா? அதோட எதை ஆட் பண்ணுறோம், அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் 2016 to 17. சரியா? இப்போது சப்ஸ்கிரிப்ஷன் received in advance in 2015 to 16 for 2016 to 17. ஸோ முதல்ல அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் 2016 to 17 எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 2400. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன்னா 2016 to 17 வந்து என்ன பண்ணணும், அப்போது பெற வேண்டியது தான், இதுவும் பெற வேண்டிய சந்தா தொகை எதில், அந்த கரண்ட் இயர்லேயே. அப்போ நம்ம அதை என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். அந்த கரண்ட் இயர்லேயே நம்ம இன்னும் மேலும் சந்தா தொகை பெற வேண்டியது இருந்ததுன்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். தென் அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். ஸோ இப்போது அட்வான்ஸாகவே என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த சந்தா தொகையை ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 2015 to 16 ஃபார் 2016 to 17. ஸோ 2015 to 16க்குள்ளே அந்த சந்தா தொகையை என்ன பண்ணுறாங்க, 2016 to 17க்குள்ளே அந்த சந்தா தொகையை 2015 to 16லேயே அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணிட்டாங்க. எப்போ உள்ளதை, அந்த கரண்ட் இயருக்குள்ளே அந்த சப்ஸ்கிரிப்ஷனை 2015 to 16லேயே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணணும், அதையும் ஆட் பண்ணணும். இப்போது 60,000 + 2,400 + 1,000 63,400 உங்களுக்கு பேலன்ஸாக கிடைக்கும். புரியுதா? சப்போர்ட் இதில் வந்து டுட்டோரியல் நோட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த இயர் 2015 to 16 7,500 and the year 2017 to 18 1,500 do not relate to the current year. ஸோ என்ன பண்ண மாட்டாங்க, 2015 to 16 இயருக்கு வந்து 7,500 வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பெற்றிருக்கிறாங்க. ஸோ அதுவும் 1,500 இது வந்து என்னது, 2017 to 18 1,500 do not relate to the current year. So they should not be recorded in income and expenditures account. அதாவது எதை சொல்கிறாங்கன்னா, இந்த 2015 to 16ம் 2017 to 18 1,500 இது ரெண்டுமே என்ன பண்ணாதுன்னா நம்ம எடுத்துக்க மாட்டோம். இது வந்து அக்கௌண்ட் ரூல் இல்லையா? ஸோ இப்போது எது மட்டும்தான் எடுத்துப்போம், இதை மட்டும்தான் எடுத்துப்போம். ஏன்னா கரண்ட் இயர் மட்டும்தான் என்ன ஆகும்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அக்கௌண்ட்டில் வரும். புரிஞ்சுதா? ஸோ அப்போது நம்ம ப்ரீவியஸ் இயரையோ அல்லது இது சப்சிக்வெண்ட் இயரையோ நம்ம என்ன பண்ண மாட்டோம், எடுத்துக்க மாட்டோம். ஸோ இப்போ இது ரெண்டுமே என்ன ஆகாது, வராது நமக்கு. புரியுதா? ஸோ அப்போது எது மட்டும்தான் வரும், கரண்ட் இயர் மட்டும்தான் நமக்கு இந்த அக்கௌண்ட்டில் வரும். அதே மாதிரி இது பெற வேண்டிய தொகை அல்லது அட்வான்ஸ் ஏதாவது பெற்றிருந்தோம்னு சொன்னால் அதுவும் அக்கௌண்ட்ஸில் வரும். அது மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸில் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த கரண்ட் இயர் 2016 to 17 2,400 it should be added with the amount of subscription received during 2016 to 17. ஸோ 2016 to 17ல் நம்ம மொத்த டோட்டல் அந்த சப்ஸ்கிரிப்ஷனோட இந்த 2,400 நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி அட்வான்ஸாக நம்ம பெற்ற தொகை இருக்கு இல்லையா, 2016 to 17க்குரிய தொகையை 2015 to 16க்கே நம்ம பெற்றுட்டோம். அந்த தொகையை நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணி தான் ஆகணும். அப்போது 63,400 நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்ஸோட ரூல்ஸையும் பார்த்தோம். அது எப்படி வந்து அப்டேட் பண்ணுறோம், அது அப்ளை பண்ணுறவங்கதையும் பார்த்தோம். இதில் டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் எனக்கு கால் பண்ணுங்கள், அதை கிளியர் பண்ணிக்கோங்க. இதில் உள்ள சம்ஸ் எல்லாம் செஞ்சு பார்த்து எனக்கு வாட்ஸ்அப்பில் குரூப்பில் அனுப்பிச்சி விடுங்க முதல்ல. சரியா? Until then, bye students.